என்னை மன்னிச்சிருங்க. நமக்கும் அம்மாவோட அண்ணன்களுக்கும் பல வருஷமா பிரச்சனை இருக்கு. எப்போ என்ன வாய்ப்பு கிடைக்கும் உங்களை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தலான்னு அவங்க காத்துட்டு இருக்காங்க. இத்தனை நாளா அவங்க சண்டை போடும் போதெல்லாம் நம்ம பதிலுக்கு பதில் பேசி அனுப்பிச்சிருக்கோம். அவங்க வாயடிச்சு போற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு எதுவும் சொல்ல முடியாம நின்னோன்னா அதுக்கு ஒரு வகையில காரணம் நான் தான். ஒரு வகையில என்னாலதான் நீங்க தலை குனிகிற மாதிரி ஆயிடுச்சு. என் கல்யாணத்துல ஆரம்பிச்சு நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப பிரச்சனையும் அவமானத்தையும் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு சின்ன வயசுல என்ன நடந்துச்சு, நீங்களும் அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு என்னெல்லாம் நடந்துச்சு, நீங்க யாரு முன்னாடி வாழ்ந்து காட்ட நினைக்கிறீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா நீங்க யார் முன்னாடி கெத்தா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க முன்னாடியே உங்களை தலை குனிய வச்சிட்டேன். இனிமே கண்டிப்பா இப்படி ஒரு விஷயம் நடக்காது. என்னால உங்களுக்கு ஒரு அவமானமும் வராது. என்னை மன்னிச்சிருங்க. ராஜி மீனாவை என்ன நினைச்சதை செஞ்சாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. என்ன செய்யறா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செஞ்சிருக்கலாம். இல்லை வீட்டில் கலந்து பேசியாவது செஞ்சிருக்கலாம்ல. அதை செய்யாமட்டேதான் அந்த பிள்ளைகளோட தப்பு. விடுங்கடா, கட்டிக்கு வந்த பிள்ளைய தப்புன்னா பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இருந்தாலும் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை.